நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்மளோட வீட்டுக்கு ரொம்ப சிக்கனமா இருக்கணும், விலைக்கும் கம்மியா இருக்கணும், மாடு தீனி தண்ணிக்கும் நல்லா இருக்கணும், நம்மளோட வசதி வாய்ப்புக்கு தகுந்த மாரி சின்ன விலையில சின்னதா மாடு வந்து அடக்கமான மாடா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த வீடியோ ரொம்ப பொருத்தமானதுங்க. இந்த மாடும் ரொம்ப பொருத்தமானது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா எல்லாராலயும் ஒரு 60,000 70,000 போட்டு மாடு வாங்க முடியும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு பொருத்தமானதா இருக்குங்க. மாட்டோட பல்ல பொறுத்தவரைக்கும் அரை அரை கடையா இருக்குதுங்க. அரைக்கடை மாடு. மாடு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 3வது ஈத்து சினையா இருக்குதுங்க. மாட்டோட உயரம் பாருங்க. ரொம்ப சின்ன மாடு கிடையாதுங்க. மாடு ஓரளவுக்கு எலும்புகனம் இருக்கு. அதேபோல சுழி சுத்தமான மாடுங்க. நெத்தி சுழி, முதுகு சுழி எல்லாமே ஸ்தானத்தில கரெக்ட்டா இருக்கு. தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு கண்டிப்பா அந்த மாட்ட சொல்லியே ஆகணும். ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடு. குணத்தில தங்கமாட்ட மாடுங்க. இன்னும் வந்து கண்ணு போட பார்த்தீங்கன்னா, ஒரு 15 நாள் வந்து டைம் இருக்கு. ரொம்பவே சூப்பரா வந்து மடி வச்சுருங்க. இப்போ வந்து இந்த 2 நாளாவே நல்லா மடி எடுக்க ஆரம்பிச்சுருச்சு. புது மடி எடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. நல்லா கருப்பு காம்புங்க, கருங்காம்பு. நல்லா கறக்க பிடிக்க ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா டைட் இல்லாம நல்லா பஞ்சு காம்பா இருக்குங்க. அதேபோல நரம்பு தரை எல்லாமே வந்து பாருங்க. நீங்க வீடியோல பார்த்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கே வந்து தெரியும். பின்புறம் பாருங்க மடி தோல் லூசுனா எவ்வளோ இருக்குன்னு. அதாவது 2வது ஈத்துலயே வந்து ஒரு 10லேருந்து 11 லிட்டர் வந்து கறந்த மாடுங்க. இப்போ இந்த 3வது ஈத்துலயும் ஒரு 10 லிட்டருக்கு குறையில்லாத தாராளமா வந்து கறக்கக்கூடிய மாடு. இன்னும் 15 நாள் வரைக்கும் முழுசான டைம் இருக்குங்க. இன்னும் 1 வாரம் 10 நாள் போன பிறகு மடி எடுத்து பார்க்கும்போது மாடு வந்து கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும். மாடு வந்து அதேபோல வச்சிருந்தவங்க கொஞ்சம் பராமரிப்பு கம்மியா வச்சிருந்துட்டாங்க. ஒரு 4, 5 மாட்ல வந்து கூட்டத்தில இருந்ததுனால மாட்டுக்கு தீவனம் பற்றாக்குறை. அதனால தான் சென மேல வந்து மாட்ட வித்துரலாம்னு சொல்லிட்டு மாட்ட வித்துட்டாங்க. மத்தபடி வந்து தீனி தண்ணிக்கு பட்டைய கிளப்புதுங்க. நீங்க 2 தாளி தண்ணி வச்சாலும் கொஞ்ச நேரத்தில குடிச்சிரும். நல்லா சொகுசு பண்ணாம தீனி தண்ணி நல்லா சாப்பிடுற மாடு என்னைக்குமே வந்து நல்லா தெளிஞ்சிரும். ஆனா இது கூட்டத்தில இருந்ததுனால ஒரு 5, 6 மாடுல இருந்ததுனால மாட்டுக்கு வந்து தீனி கட்டுப்படி ஆவல. நீங்க 1 மாடா வச்சு, 2 மாடா வச்சு அந்த மாரி கறக்கிற இடத்துல இந்த மாட்ட வச்சிருந்து, நல்ல தீவனம் இருந்து போட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த ஈத்துல கறந்துட்டு, இன்னும் ஒரு ஈத்து கறந்துட்டு, அடுத்த ஈத்துக்கு வித்தா கூட கண்டிப்பா இப்ப வாங்குற விலைய விட சேர்த்தி தாங்க விக்கும். ஏன்னா, நம்ம இந்த மாட்டுக்கு சொல்ற விலையே வெறும் ரூ. 41,000 மட்டும் தான் சொல்றோம். அதுலேருந்தும் கொஞ்சம் முன்ன பின்ன அனுசரிச்சு குடுக்கலாம். நம்ம வந்து பெருசா லாபம் வச்சு போடலைங்க. ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணி குடுக்கலாம். மாடு பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க. சுழி சுத்தமான மாடு, 3வது ஈத்து, இளம் வயசு மாடுங்க. பல்லு அரைக்கடையா இருக்குது. எல்லா தரமும் இருக்குது. மாடு இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னாக்கா, சேலம் மாவட்டம், ஓமலூர் வட்டம், தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி பாலாஜியிடமிருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க. கம்மி விலையில ரூ. 41,000 தான் சொல்லியிருக்குது. அனுசரிச்சு பண்ணிக்கலாம். கூப்பிட்டு பேசுங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.